எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம மனசை கொண்டு போய் வைக்கிறோமோ அதுதான் வந்து உங்களுடைய கர்மா, அதுதான் உங்கள் கர்மாவை ஆக்டிவேட் பண்ணும். இப்படி சனி பகவான் வந்து உங்களை ஒரு மன போராட்டத்துக்கு உண்டாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு வரம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எதனாலன்னு கேட்டால், மறுபடி பிறரை சார்ந்து இருத்தல் அப்படிங்கிறதுலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு அவர் மீண்டும் மீண்டும் தரக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். இதை பெரிய ஒரு கர்மாவை வந்து கிளென்ஸ் பண்ணுறது, இல்லாட்டி உங்களுடைய கர்ம சுமையை நீக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கர்மா என்பது வெறும் அனுபவம். அது வந்து ஒரு பெரிய பூதாகரமாக நம்ம நினச்சி பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய அனுபவம் தான் அது. அப்போது அடுத்தவங்களை சார்ந்தே இருக்காமல் ஒரு பெரிய கூட்டத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10-15 பேர் உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒரு பெரிய வெறுமையை வந்து நமக்கு உணர்வோம். நம்ம யாருமே இல்லாத மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு நமக்கு வந்து சேரும். அந்த நேரத்தில் அந்த ஒரு நிச்சலனமான அந்த ஒரு அமைதியில் தான் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது அப்போ தான் நம்ம மனசில் ஏற்படும். அப்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எதெல்லாம் நம்மளுடைய பலம், எதெல்லாம் நம்மளுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லி நம்மளே மீண்டும் மீண்டும் ஒரு ஆலோசனை பண்ணி நம்மளே ஒரு செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த சனி பகவானுடைய அந்த கர்மாவை நீக்கக்கூடிய, அதாவது கர்மா அனுபவத்தை தந்து உங்களை வந்து நல்ல ஒரு புடம் போட்ட தங்கமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு சுழற்சி அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் வரும். இப்போ ஒரு தடவை அதை வந்து நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா மீண்டும் நமக்கு வந்து திருப்பி போராட்டங்களே தொடரும் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில். இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து செய்கிறார், அதில் வந்து அவர் திருப்பி சங்கடங்களை சந்திக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட முடிவெடுத்து ஒரு தவறு செய்துட்டார் அப்படின்னா அதை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் அதற்குண்டான மனிதர்களையும் அது காமிக்கும், எந்த இடத்துலேருந்து நம்ம விலகி போகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், சனி பகவான் வந்து அவருடைய கர்மா நம்மளுடைய வேலையை எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டால், அனுபவத்தை எப்படி தருவார்னா, நம்மளை வந்து சில மனிதர்களிடமிருந்து தனிமைப்படுத்துவார், சில இடத்திலிருந்து நம்மளை அகற்றுவார், சில உறவுகளிடமிருந்து பிரிப்பார், இப்படியெல்லாம் தான். ஸோ அதை ஒட்டின ஏதோ ஒரு தவறான முடிவை நம்ம எடுத்திருப்போம், இப்போ அதை நோக்கி ஒரு சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அதை அவர் பண்ணுவார். ஸோ இது எதுவுமே ஒருத்தருடைய கர்மா இன்னது தான் அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு மேலே யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து சொல்கிறோம், இது சம்பந்தமான ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய, அந்த அனுபவம் ஏற்கனவே அது வந்து எந்த விதத்தில் தவறுதலாக இருந்தது அப்படிங்கிறது வேணால் ஓரளவுக்கு சுட்டி காட்ட முடியுமே தவிர வேறு யாருடைய அனுபவத்தையும் யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அதில் நம்மளே போய் சுதந்திரமாக தலையிடக்கூடிய உரிமையும் யாரும் எடுத்துக்கக்கூடாது. அதுதான் நம்ம சொல்லுவோம், அடுத்தவர்களுடைய கர்ம சுமையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஒருவருக்கு